துதிக்கிறோம் துதிக்கிறோம். நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவன், அற்புதங்களின் தேவன், அந்த மத்தியான வேளையில் ராஜா நீர் வெளிப்படும்படி செபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. அந்த கிருபை இந்த இடத்தை மூடட்டும். சொல்லுவோமா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஓ பரம தகப்பனே, இந்த இடத்துல கடந்து வருவீராக. நாங்கள் அப்பா உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை தள்ளாதவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள். நம்ம ஒருமனப்பட்டு அப்பா நீங்கள் வாங்கன்னு சொல்லுவோமா. எந்த இடத்துல நம்ம இயேசுவே வாங்கன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல வந்து அவர் காரியங்களை செய்ய அவர் ஆமேன் ஸ்தோத்திரம் உண்மை உள்ளவர். இந்த மத்தியான வேளையில் ஸ்தோத்திரம்ப்பா, உற்சாகத்தோடு உம்மை ஆராதிக்க பலன் தருவீராக. தடைபடுகிற பிள்ளைகளை கொண்டு வாங்க. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த விசேஷித்த ஓய்வு நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளை இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் ஆண்டவரே மாரநாத்தா எழுப்புதல் திருச்சபை குடும்பமாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆராதனையிலே உம்முடைய பலத்த கிரியை உண்டாயிருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் பலமாய் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமை யாவும் இது ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஸோ இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற விசுவாச குடும்பத்தாரை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். அந்த பாட்டுத்தாளில் கொடுத்த அல்லது உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடப்படுகிற முதல் பாடல் கிருபையால் நிலை நிற்கிறோம் அப்படிங்கிற பாடலை நம்ம பாடப்போகிறோம். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஸோ அதனால் கிருபைங்கிற அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் மறந்துடக்கூடாது. அவன் எதை இழந்தாலும் ஆண்டோடைய கிருபையை நம்ம இழந்துடக்கூடாது. ஸோ உற்சாகமாய் முதல் பாடலை நம்ம பாடி ஆண்டோட நாமத்தை மயம்படுத்த போகிறோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. நல்லா கையெல்லாம் தட்டி கொஞ்சம் நேரம் நல்லா உற்சாகமாக ஆண்டவரை உயர்த்துவோம். சந்தோஷமா சேர்ந்து பாடுவோமா. நம்ம கேட்ட பாடல் ஆண்டவருடைய கிருபையை சொல்லி பாடுறது நிச்சயம் எல்லாருக்கும் பிடித்ததா இருக்கும். நல்லா கை தட்டுவோமா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுமா, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபா 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 கிருபா. சொல்லுவோம், கிருபா 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 கிருபா. ஓ கிருபையால் நிலை நிற்கிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு மறுக்கோண கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கைத்தட்டி ஆமென். நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. சொல்வோம், பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம்.
பாவியா இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தினால கழுவி நீதிமானை மாற்றினாரே. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. ஓ, நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. ஓ, கிருபை கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நிர்மூலமாகாதிருப்பது என்றால் நான் அழிக்கப்படாமல் இருக்கிறேன் என்ற அர்த்தம். ஆண்டவர் எல்லா அழிவில் இருந்தும் நம்மை மீட்டு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. சொல்லுவோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லி பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவன் தம்முடைய வல்லமையும் வரங்களையும் நம்முடைய தகுதியை பார்த்து கொடுக்கல, அவர் கிருபையினால நமக்கு கொடுக்கிறாரு. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் சொல்லுவோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம். தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுமா. கிருபையால் நிலை நிற்கிறோம். தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். Praise God. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. சோதரம். Praise God. யாராவது நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா எப்படி இருக்கிறீங்க, ஏதோ இருக்கிற அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் எண்ணெயிலேருந்து ஆண்டவர் கிருபையினால் நல்லா இருக்கேன். Hallelujah. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்கிறதுக்கு அநேக காரியங்கள் உண்டு.
ஒருவேளை நம்ம அப்படி இந்த நாளில் அவருடைய வல்லமையை நமக்கு கொடுத்து அவருடைய வரங்களை கொடுத்து ஆண்டவர் அநேக கட்டுகளிலிருந்து காயங்களிலிருந்து நம்மளை மீட்டு பாவியாக இருந்த என்ன ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால் நீதிமனாக்கி நித்தியத்தில் சேர்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்தது சோதரம். எதோ நம்மளை பார்த்து இல்லை, அப்படி கிருபை, அப்படி தயவு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 2வது பாடல் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறான், ஸ்தோத்திரம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். யாக்கோபு ஏசாயா 41 வாசிக்கிறோம். பிரைஸ் காட். அந்த பாடலை உற்சாகமாய் பாடி ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உனது கூடாரத்தை அழகாய் மாற்றுவேன், நீ பரவி போகிற ஆறாய் மாறுவாய். இந்த ஆறு போகிற நல்ல ஆரோக்கியத்தை வரப்பண்ணுன்னு சொல்லி வார்த்தை உண்டு. உன் வேரை பரவ செய்வேன். ஆண்டவர் அவளை பூத்து காய்த்து பூமி எங்கும் பரவிட செய்வார். ஒருவேளை சத்துரு நினைக்கலாம் நீ இப்படிதான், ஆனால் ஆண்டவர் நம்மளை பெருகவும் பழகவும் செய்கிறவருங்கிற சொல்லி பாடல் சொல்லுது. எல்லாரும் தெரிந்த பாடல் உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கொஞ்சம் முடிஞ்ச வழி கை தட்டி யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, 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 என் யாக்கோபே, 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 பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். சொல்லுவோம், பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகிற ஆறாய் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்ற ஆறாய் மாறிடுவாய். சொல்லுங்க, உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்ற ஆறாய் மாறிடுவாய். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன், உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். என் யாக்கோபே, 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 என் யாக்கோபே, 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 பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். நல்ல கைத்தட்டி உற்சாகமாய். யாக்கோபு என்றால் எத்தன், ஆனால் ஆண்டவர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றி ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினார். உனது வேரை பரவ செய்திடுவே, நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். சொல்லுங்க, உனது வேரை பரவ செய்திடுவே, நீ வளரவே மாட்டான்னு சொல்லி அநேக நேரங்கள்ல பூமியை நிரப்பிடுவாய். உன் தூளை என்ன தக்கவராருண்டு, உன் தூளை என்ன தக்கவராருண்டு. என் யாக்கோபே, 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 என் யாக்கோபே, 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 பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்.
பயந்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் வார்த்தை தைரியத்தை கொண்டு வருது. யாக்கோவென்னும் சிறு பூச்சியை நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நான் துணை நிற்கிறேன். எவ்வளவு அவருடைய வாக்கு தத்தங்கள் உண்மை உள்ளதா இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நினைச்சு பார்ப்போம்னா, வருஷங்களை கடந்து கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்திருக்கிறாரே. உனக்கு எதிரான மந்திரம் இல்லையே, உனக்கு எதிரான குறியும் சொல்வதில்லை. சொல்லுங்க, எனக்கு எதிரான மந்திரம் இல்லையே, எனக்கு எதிரான குறியும் சொல்வதில்லை. நீ துஷ்ட சிங்கமே எழும்பினிற்பாயே, நீ துஷ்ட சிங்கமே எழும்பினிற்பாயே. என் யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே, என் யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே, பயப்படாதே. எஸ், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கு. ஓ, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, ஆமென். ஓ, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே 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 யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா, பயப்படாதே, துணை நிற்கிறேன். பயப்படாதே, துணை நிற்கிறேன். பயப்படாதே. ஹல்லேலூயா, praise God, hallelujah. சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஓதுறேன்னா அந்த பாட்டு பயம் போயிருக்கணும், பயமா இருக்கு. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் அவர் என்னுடைய பேர் யாக்கோபுன்னு வச்சுட்டாங்கன்னு ரொம்ப நாள் துக்கமாக இருந்தாராம். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு வசனம் புரிகிறப்ப தான் தெரிஞ்சுது, இல்லை அவர் இஸ்ரவேலாக மாற்றிருக்கிறாரு. இந்த குறிப்பிட்ட வசனத்தை படிக்கும்போது சிறு பூச்சியை பயப்படாது. அப்போ என் பேரையும் சொல்லி பைபிள் எழுதியிருக்கா. அவருக்கு விவரம் தெரியாத நாளில் அவர் நினைப்பாராம், யாக்கோபுனா ஏமாத்தக்காரன் தானே, எத்தனை தானே நினைப்பாராம். அதனால் ஆண்டவர் தைரியப்படுத்துகிற அந்த வார்த்தையை பார்த்து அன்னையிலேருந்து அவருக்குள்ள ஒரு மாற்றம் வந்ததுன்னு சொல்லி ஒரு சாட்சியை கேள்விப்பட்டோம். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் காட். கர்த்தர் நாள் மட்டும் நமக்கு போதுமானவராக இருந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் நம்ம வழி மாறி போகும்போது ஆண்டவர் நம்மளை அப்படியே விடலை. நம்ம பாவம் செய்யும் போது ஆமென் அப்படி தள்ளி விடாமல் உணர்த்தி மறுபடியும் அதே இடத்துல நம்மளை தலை நிமிர செய்கிற ஒரு தேவன், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என் நேசர்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்துவோம். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். மூன்றாவது பாடல், பிரைஸ் காட். ஆண்டவர் நாம் மயப்படட்டும். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் உணர்ந்தவங்களா? ஆமென். நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்ற போதுமானவர். நல்ல உற்சாகமா கைத்தட்டி சேர்ந்து சொல்லுவோமா? நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லைன்னு சொல்லி யோசுவா 1:5 வாசிக்கிறோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. நான் வழி மாறும் போது பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி சுமந்தீர். கரடான பாதையில ஆண்டவர்
தூக்கி சுமக்கிறவர். நான் வழி மாறு போது பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி சொல்லுங்க. நான் வழி மாறு போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர். சொல்லுமா. நம்மை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், பாவத்தெல்லாம் உணர்த்தி மறுபடியும் என்னை புது மனுஷனாய் நடத்துகிறவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. சேர்ந்து கை தட்டி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தேன், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். கர்த்தர் யோசேப்பை அவருடைய சகோதரர்களுக்கு முன்பாக உயர்த்தி தேவன் அற்புதம் செய்தாரு. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை சொல்லுங்களேன். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர். எல்லாம் சொல்லுமா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்ளதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலாய் நினைச்சு பாருங்க. நம்ம வேண்டுகிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் அதிகமாய் செய்கிறார்கள் சொல்லி வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர். சொல்லுமா. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. அல்லேலூயா. சதமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பாடல் இப்படியா சொல்லுது. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். அல்லேலூயா. தாவீதோட வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அவனுடைய சகோதரர்கள் அவன் அடர்ந்த காட்டுக்குள்ளே ஆடு மேய்க்க அனுப்புனாங்க. அதோடைய காரியங்களை கேள்விப்படும்போது என்னென்னா, ஆடு மேய்க்கிறதுக்கு இல்லை, அவன் எப்படியா போய் தொலைஞ்சு போயிடணும், அதான் அவனுடைய சகோதரருடைய எண்ணம். ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி மூலமாய் அந்த இடத்துல கர்த்தர் அவன் தலையை தைல கொம்பினால் நிரப்பின தேவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுது, நாம் நினைப்பதற்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமாய் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். தேங்க்யூப்பா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நம்ம அப்படியே ஒரு விஷயம் கூட தேவ சமூகத்தில் எழுந்து நின்று பிரைஸ் தி லார்ட் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். ஆண்டவரே நாங்கள் உண்மையை ஆராதிக்கிறோம். என் துணையாளரே ஆமே, உங்கள் அன்பை நாங்கள் மறக்கலை. பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். அவர் நாங்கள் துதிப்போம்னு சொல்லி ஒரு பாடல் நம்ம பாடுறோம். இந்த மட்டும் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த இடத்துக்கு 1 சாமுவேல் 7:12 வாசிக்கிற எபனேசர் ஆமேன் ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் அந்த பாடோட அர்த்தம் இந்த மட்டும் உதவினார், ஆண்டவர் இனியும் அவருக்கு நமக்கு நடத்துவார்னு சொல்லி பிரைஸ் காட். கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்க உடன்படிக்கை பெட்டியெல்லாம் இழந்து அவர்கள் பாகாலை வணங்கும் போது ஆமென் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அவங்க ஆராதிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஒரு எபினேசர்னு ஒரு பெயர் வைக்கிறாரு. இன்னைக்கும் நம்மளை ஆண்டவர் எபினேசராய் நடத்தி வந்திருக்கிறார். அப்படியே எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆமென் எபினேசரை ஆராதனை கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஆண்டவர் உயர்த்துவோம். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ அப்பா. கொஞ்சம் முடியாதவங்க நீங்க உட்கார்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கை தட்டி உற்சாகமா எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நல்ல கைத்தட்டி ஹல்லேலூயா. எளிமையும் சிறுமையுமான என்னை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தாரு. Thank you pa. Hallelujah. Cheers. Thank you pa. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லுங்களேன். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, யாருமே என்ன ஒரு பொருட்டா நினைக்காத இடத்துல என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆமென். நீர் என்னில் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாக காத்தீரையா. சொல்லுங்க. நீர் என்னில் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே,
கனிவாக என்னை தேற்றினீரே, கனிவாக என்னை தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, அடித்தாலும் நம்மை கனிவோடு அணைக்கிற தேவன். மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. சொல்லுமா, எபினேசரே ஆராதனை. இருள் சூழ்ந்த நேரத்துல வழி ஒன்றும் இல்லாமல் தவிக்கையில மறந்திரோ என்று அழுதேன், மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீர். இதான் தேவனுடைய அளவில்லாத அன்பு. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. சொல்லுங்க, இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீர். மறக்கணும் அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உன் பாதத்திலே, மண்டியிடுவே உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. சொல்லி பாடுவோமா? இதுவரை என்னை மறக்காம என் கூடவே இருந்து நான் புலம்பி அழும் போதெல்லாம் எனக்கு துணை செய்தவர் என்னை மறந்தாரோ என்று புலம்பும் போது நான் உன்னை மறக்கலன்னு சொல்லி என்னை தெரிந்து கொண்டவர். மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே உயர்த்தி அவர் செய்த நன்மைக்காக, அப்படி பாதுகாப்புக்காக நன்றி. நல்லா கை தட்டியாமே. எபினேசரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பாடல் எப்படி சொல்லுதான்? ஆமென். ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் இருளான நேரத்தில் புலம்பும் போது நான் உன்னை மறக்கலன்னு சொல்லி நம்மளை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுது, அவர் ஒரு கரங்களால் அணைத்து கொண்டு ஒரு கரங்களால் என்ன பண்றான், அவளை தேற்றுகிறவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஆமென். அப்பா நம்மளை அடித்தாலும் பிரைஸ் காட், தீமைக்காக இல்லை, அதிலிருந்து நம்மளை மனம் திரும்பி நம்மளை உணர்த்தி வைக்கும்படிக்குன்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை. அவர் அன்பை நினைவு கூறும்படிதான் ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு சில அப்ஸ் அண்ட் டவுன்லாம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். இந்த இஸ்ரவேல் ஜனங்க புலம்பிட்டு இருந்தாங்க. 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம். அவர் உடன்படிக்கை பெட்டிய அவங்க ஆமென் ஸ்தோத்திரம் அது பெலிஸ்தர்ட்ட போயிடும். அவங்க அதுக்கப்புறம் ஐயோ இப்படியெல்லாம் நாங்கள் வழி தவறி வந்தோமே அப்படின்னு சொல்லி புலம்புகிற இடங்கள்ல தான் எபனேசர்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்கே அந்த பெயரை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நீங்க என்ன மறந்தா நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி அப்பாவோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம இருக்கிற இடங்கள்ல ஸ்தோத்திரிக்கிறோம். கையெல்லாம் உயர்த்தி கொஞ்சம் அசைத்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் மத்தியில நீங்க அசைவாடுங்க. தேவகுமாரா, நீங்க என்ன மறந்துடாதீங்கப்பா. நாங்கள் ஸ்தோத்திரம், நான் மறந்தாலும் நீங்கள் என்னை மறந்துடாதீங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஜெப பாடல். அது நம்ம ஸ்தோத்திரம். நான் உடைஞ்ச பாத்திரம், நான் ஒன்றுமே இல்லைப்பா, என்னை உருவாக்கி நடத்துங்க. அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் பயன்படுத்துகிறேன். ஐம் நாட் அ டேலண்ட், ஐம் நாட் அ ஐ மீன் ஹையர் ஒன், பட் லார்டு என்ன நினச்சிருக்கீங்களே, நான் சின்னவன் தான், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமா இருப்பேன். என்னை நினச்சி பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் நினச்சா நான் எனக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் என்ன மறந்தீங்கன்னா எங்க போவேன்? ஆண்டவரே, உம்மிடத்தில் தானே சத்திய வார்த்தைகள் உண்டு. அல்லேலூயா. நம்ம சேர்ந்து ஆமென் 1-2 கவிகளை பாடுவோமா? அல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து அல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. எல்லாம் சொல்லுமா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம், என்ன மறந்தா எங்கே போவேனா? சொல்லுமா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. பீப்பிள் சொல்லுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. கொஞ்சம் என்ன நினைச்சிருங்கப்பா ப்ளீஸ் லார்ட். அநேக நேரங்கள்ல உங்களை மறந்து வாழ்ந்துட்டப்பா. இந்த மாலை வேளையில கர்த்தர் நினைவு கூறுகிறாரே, அவர் அன்புள்ள தெய்வம். நம்மளை ஒளித்துக் கொள்ளாமல் திறந்த மனதோடு, நான் ஒரு பலவீனமான பாத்திரம் தான், உடைந்த பாத்திரனா, அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரனா, அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்கா. நீங்க இல்லைன்னா ஒரு பொழுதே வராது, இரவு போய் பகல் வரும் என்றால் நீங்க இல்லாமல் ஒண்ணு இல்லப்பா. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுமா? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா பகல் போய் இரவு எப்படி வரும்னு சொல்லி எனக்கு தெரியாது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்காக அன்றைக்கு ஸ்தோத்திரம் நினிவேல் மனம் இறங்கின தேவன் எங்களுக்காக ஒரு அற்புதம் செய்யுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா, இது உலகே. உங்களை மறந்து வாழ்ந்த, மறந்துட்டேனப்பா, உமக்கு தெரியும். உம்மை மறுதளித்தவனா, உலகம் தெரியும். உதவாத எண்ணில் நீ உறவாடி, நீங்க எல்லாம் என் பொழுதும் விளையாதே. உதவாத எண்ணில் நீ
சொல்லுங்க. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, கையசைத்து அப்பாட்ட ஒப்பு கொடுப்போமா? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்த்து ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவர் சமூகத்தில் கைய வேடுது. நீங்க மறந்தா நான் எங்க போவேன்? யாரிடத்திலே போவோம்? ஹல்லேலூயா. சத்திய வார்த்தை உம்மிடத்திலே உண்டு. அநேக நேரங்கள்ல எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ராமன் பக்தன் அழகா சொன்னா, உடஞ்ச பாத்திரப்பா, நான் ஒண்ணு இல்லப்பா. நீங்க மறந்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் இந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதனை வேளையில அப்பாட்ட என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க அல்ல கையை உயர்த்தியப்பா. இந்த நிலைமைக்கு உயர்த்தினது நீங்க தான். ஹல்லேலூயா. நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. கொஞ்சம் வாயை திறந்து அருமையான சகோதரா சகோதரி, நான் ஒண்ணுமே இல்லை. பயம் நத்திங் ஓ லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு குறை இருக்குதான். நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னா நான் எங்கப்பா போவேன்? நான் யார் இடத்துல போவேன்? எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, எல்லாராலும் மறக்கப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவரே தேவகுமாரா, தேவகுமாரா, எல்லாம் சொல்லுவோம். தேவகுமாரா, குமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா. ஒரு ஜெபமா ரெண்டு கையா அசைத்தால் ஹல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உதவாத என்னை நீ உறவாடி, நீங்க எல்லாம் என் பொழுதும் விடியாது. ஒரு விடியல் எனக்கு இல்ல, என் வாழ்க்கையில மாற்றமே இல்ல, ஒரு வித்தியாசமே இல்லைன்னா அவர் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. Without Jesus we are zero. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க இல்லாமல் என் காரியம் மாறாது. உங்க ஒத்தாசை இல்லாம, உங்க உதவி இல்லாம, உங்க ஆலோசனை இல்லாம, உங்க ஆண்டவரே தயவு இல்லாம நான் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க இல்லாமல் என் பொழுதும் இந்த மாலை வேளையில ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இல்லாம என்னால ஒண்ணுமே முடியாதுங்க. ஓ, அவர் பிரசன்னம் இல்லாம, அவர் தயவு இல்லாம, அவர் நோக்கம் இல்லாம, அவர் சித்தம் இல்லாம, அவருடைய வார்த்தை இல்லாம, அவர் முன் செல்லாமல் மோசே சொல்லுகிறான், நீர் எங்களுக்கு முன்னே போய் ஆமென் ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வம் என்பதை நீங்க காமிக்கணும். ஆண்டவரே உங்க சமூகம் எனக்கு முன்பாய் போகாவிட்டால் நான் போவதில்லைன்னு சொல்லி அவன் தைரியமாய் அன்றைக்கு சொன்னானே. ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாய் போகும் சொல்லி. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்காம, ஆண்டவர் இல்லாம, ஆண்டவருடைய தயவு இல்லாம நம்ம வாழ்ந்துடலாம்னு சொல்லி ஒருவேளை சுயபலத்தில் நினைக்கலாம். நீங்க இல்லாம ஆமென் பொழுதும் விடியாதே. ஒரு விடியல், ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச் வரணும்னா அவங்க பிரச்சனை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லப்பா. ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இயேசுதான் எனக்கு. ஹல்லேலூயா.
அவர் தயவு இல்லாம, அவர் கிருபை இல்லாம, அவர் வழிநடத்து இல்லாம, அவர் சித்தம் இல்லாம நான் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவர் தயவு, அவர் கிருபைன்னு சொல்றவங்க மாத்திரம் அல்ல உற்சாகமா கை தட்டி நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் ஜீவனோடு இருப்பது அவர் கிருபை அல்ல. கைகளை தட்டி ஓ நன்றி ஆண்டவரே, உடைய தயவுக்காக கோடி ஸ்தோத்திரப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சகர் இயேசுவின் வழியாய் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி, உற்சாகமான கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரே நீர் மகிமைப்படுகிறார்.